ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் நம்ம 2 தடவை மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது அந்த 2 தடவை நம்ம மானிட்டைசேஷன் பண்ணும்போது எந்த மானிட்டைசேஷனுக்கு ரெவென்யூ கிடைக்கும், இல்லை ரெண்டுக்குமே. ஃபஸ்ட்டு நீங்கள் Adobe Premiere Pro ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா உங்கள் வீடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நார்மலாக எந்த எடிட்டும் பண்ணாமல் இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் நம்ம 2 தடவை மானிட்டைசேஷன் பண்ணிக்கலாம். அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது ரீசெண்டாக வந்த அப்டேட்டு தான் இது. அந்த 2 தடவை இந்த ஆடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த எடிட்டும் பண்ணல. இது ஒரிஜினல் ஆடியோ தான். பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்குது. இதை நம்ம அந்த நாய்ஸ் எல்லாம் இல்லாமல் முதல்ல காமிச்ச மாதிரி எப்படி நான் ரிமூவ் பண்ணேன் அந்த நாய்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். அதுக்காக நீங்கள் இந்த ஏரோ மார்க் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படின்னு இருக்கும். இதில் நாய்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் டி நாய்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஆடியோ லேயர், ஃபஸ்ட்டு இருக்கிறது வீடியோ லேயர், செகண்டு தான் ஆடியோ லேயர். அந்த ஆடியோ லேயரில் நீங்கள் ஜஸ்ட் அதை எடுத்து வச்சா மட்டும் போதும். இந்த எஃபெக்ட் இப்போ இந்த ஆடியோ லேயரில் ஆட் ஆயிடுச்சு. இனி நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் கண்ட்ரோல் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே டி நாய்ஸ் இதுதான் நம்ம இப்போ எடுத்து நம்ம ஆட் பண்ண அந்த எஃபெக்ட்டு. அதில் இங்கே எடிட்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இனி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். பண்ணும்போது எந்த மானிட்டைசேஷனுக்கு ரெவென்யூ கிடைக்கும், இல்லை ரெண்டுக்குமே கிடைக்குதா, இல்லை ரெண்டுக்குமே கிடைக்காதா ஏதாச்சும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் ஆட் ஆயிடுச்சு. நமக்கு தகுந்த மாதிரி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நாய்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எப்படிங்கிறத சொல்கிறேன். உங்களுக்கு தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கலாம். இந்த வீடியோ நான் முதல்ல அப்லோட் பண்ண வேண்டியது இதை பற்றி உங்களுக்கு. இங்கே இந்த ரவுண்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குல்ல, அந்த ரவுண்டு அப்படியே இந்த ட்ராக் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்தீங்க. ஒரு 80 சம்திங் கிட்டலாம் கொண்டு வந்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த நாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியர் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. போகலாம். யூடியூப்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலில் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும். அப்புறம் உங்கள் சேனலில் ஒரு 3 வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தாலே தாராளம் தான். அதுக்கப்புறமா நீங்கள் வாட்சவர், அதாவது வாட்சவர் பார்த்தீங்கன்னா 1 இயர். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்போ நாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளியர் ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் அந்த எஃபெக்ட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. இல்லை, நீங்கள் 3000 வாட்சவர்ஸ் உங்ககிட்ட இருந்தாலே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததான் ஷார்ட்ஸ் வீடியோ. அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் நீங்கள் லாஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். இது பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் நாய்ஸாக தான் இருக்குது. இதுதான் ஒரிஜினல். அதுக்கப்புறமா அந்த டிஃபால்ட் இருக்குல்ல, இதில் வி நாய்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் இனி க்ளோஸ் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க அந்த நாய்ஸை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. வேறு எந்த எக்ஸ்ட்ரா ஆப்பும் நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்ல. இந்த Adobe Premiere Pro இருந்துச்சுனாலே நீங்கள் இதிலே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் இதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணி எடுத்துடலாம். இது பற்றியான ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த Adobe Premiere Pro இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அது உங்களுக்கு வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.